பின்னாடி மனதளவில பாதிக்கப்பட்டு தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பாவமான அந்த காரியத்தை விரும்பக்கூடியவர், துன்பமே வரக்கூடாது, நாம சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்பதாக அந்த துன்பத்தை கண்டு பயந்து ஓடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இது சொல்லல. தனக்கு துன்பங்கள் வரும் பொழுது அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இரண்டு விஷயங்களை மாறி மாறி கொடுப்பான். இன்பத்தை அல்லாஹ் கொடுப்பான், துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவனுடைய சோதனைகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களும் சோதனைகளும் இருக்குதோ அவளுக்கு அவ்வளவு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், சந்தோஷங்களையும் லேசான வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கிடுவான். அப்ப இல்லல்லதீன சபரு வ அமிலு சாலிஹாத், ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, துன்பங்களை சகித்து கொண்டு இருக்கக்கூடியவர், வ அமிலு சாலிஹாத், நற்காரியங்களை பொறுமையோடு மேற்கொள்ளக்கூடியவர். இந்த அடியானுடைய துவாவை அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான். ரப்பனா தகப்பல் துஆ, இனி எங்கள் இறைவா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த தன்மையுள்ள அடியானுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப துன்பங்கள் வரும் பொழுதும் அமினு சாலிஹாத்தி, அந்த துன்பங்களை சகித்து கொண்டு எவர் சாலிகான நல்ல காரியங்களை செய்கிறாரோ, எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்துல அவர் குறை வைக்க மாட்டார். தன்னுடைய தொழுகையில அவர்கிட்ட குறை இருக்காது. தான் வைக்கக்கூடிய நோன்புல, தன்னுடைய எல்லா விதமான திக்ருல, இபாதத்துக்குள்ள குறை இருக்கக்கூடாது. இனி கொஞ்சோண்டு சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு விட்டாலே அதனுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக இபாதத்துகளை மறக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப எந்த நிலையிலையுமே என்ன செஞ்சிட மாட்டாரு, தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் மூலமாக, துன்பங்களின் மூலமாக இபாதத்துல அவர் குறை வச்சிட மாட்டார். அல்லாஹ்வை திக்ரு செய்யறதில்ல, தொழுகிறதுல, நோன்பு வைக்கிறதுல, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவர் குறை வச்சிட மாட்டாரு. எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை சகித்து கொண்டு பொறுமையோடு அல்லாஹ்விற்காக வேண்டி எவ்வளவு ஒருவர் நற்காரியங்கள் செய்கின்றாரோ அவருக்கு உலாயிக லஹும் மக்ஃபிரத்துன், நான் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றேன், வ அஜ்ருன் கபீர், மகத்தான நற்கூலியை அவருக்கு நான் வழங்குவேன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு பகரமாக அவனுடைய மன்னிப்பையும் சிறந்த நற்கூலியும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அத்தகைய நற்காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய துன்பம், கவலையால் ஏற்படக்கூடிய துக்கம், இந்த மூன்று விஷயத்தை சொல்றாங்க. மனதளவில் ஏற்பட